எக்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. வடபழனி பூந்தமல்லி மெட்ரோ ரயில் சேவை அடுத்த மாதம் தொடங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட பணிகள் என்பது முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக இருப்பது பூந்தமல்லி முதல் கலங்கரை வழக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை. இந்த வழித்தடத்துல பல இடங்கள்ல அந்த மெட்ரோ ரயில் பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பா வடபழனி முதல் பூந்தமல்லி இடையேயான அந்த மெட்ரோ ரயில் பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில ரயில்வே பாதுகாப்பு துறையுடைய ஆணையரும் அண்மையில இது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட இந்த வழித்தடத்துல மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கான தற்காலிக அனுமதியும் வழங்கியிருந்தாங்க. குறிப்பா தண்டவாளத்துடைய உறுதித்தன்மை மற்றும் ரயில் நிலையங்களுடைய அமைப்புகள், சிக்னலிங் அமைப்புகள், ரயிலுடைய கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதுல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. பல்வேறு சோதனைகளுக்கு பிறகாக இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் பிப்ரவரி மாதம் அனுமதி வழங்கப்பட்டது முதல் தொடர்ச்சியாக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்துல இந்த திட்டம் என்பது நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசினுடைய தமிழக தேர்தல் காரணமாகவும் தேர்தல் நடத்தல் விதிகள் அமலில் இருந்ததன் காரணமாகவும் அப்போது அந்த திட்டம் என்பது நடைமுறைக்கு வரவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த திட்டம் முடிக்கப்பட்டு 4 மாத காலம் ஆகிவிட்ட நிலையில இந்த பயன்பாடு எப்போது வரும் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக செய்திகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது மத்திய அரசு தரப்புல அதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சில நாட்கள்ல வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல மத்திய அரசிடம் இந்த திட்டத்தை திறந்து வைப்பது தொடர்பாக அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில மத்திய அரசு அதற்கான தேதியை ஒதுக்காத நிலையில் தற்போது இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஜூலை மாதத்துடைய இறுதி வாரத்துல அல்லது 3வது வாரத்துல இந்த திட்டம் என்பது தொடங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்புல தொடர்ந்து அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வராங்க. குறிப்பா இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த மட்டில் 10 ரயில் நிலையங்கள்ல இந்த மெட்ரோ ரயில் என்பது நின்று செல்லும் என்ற ஒரு அறிவிப்பு ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி பைபாஸ், பூந்தமல்லி, முல்லைத்தோட்டம், கரையாஞ்சாவடி, குமணஞ்சாவடி, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், தெல்லியகரகம், போரூர் பைபாஸ் மற்றும் போரூர் ஆகிய 10 ரயில் நிலையங்கள்ல இந்த மெட்ரோ ரயில் என்பது நின்று செல்லும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் போரூரில் இருந்து ஆழ்வார் திருநகர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தோம் என்றால் டபுள் டக்கர் வழித்தடமாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் என்பது அமைக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒருபுறம் பூந்தமல்லியில் இருந்து கலங்கரை விளக்கம் வரக்கூடிய இந்த வழித்தடம், மறுபுறம் மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரக்கூடிய வழித்தடம். அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்துல போரூரில் இருந்து ஆழ்வார் திருநகர் வரைக்கும் டபுள் டக்கர் வழித்தடமாக இந்த ரயில் திட்டம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், சாலிகிராமம் கிடங்கு மற்றும் சாலிகிராமம் ஆகிய 6 நிலையங்கள்ல இந்த பணிகள் எதுவுமே, அதாவது ரயில் நிலைய பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை. எனவே இந்த 6 நிலையங்கள்ல மட்டும் தற்காலிக அடிப்படையில மெட்ரோ ரயில்கள் நின்று செல்லாது என்ற ஒரு அறிவிப்பையும் ஏற்கனவே மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ந்து ரயில் நிலைய கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பட்ட பட்சத்துல நேரடியாக வடபழனிக்கு இந்த ரயில் என்பது இயக்கப்படும். வடபழனிக்கு செல்லக்கூடிய ரயிலானது அதன் பிறகாக மெட்ரோ ரயில் ஒன்று இணைப்பையும் எளிதாக பெறக்கூடிய வகையில அங்கு ஸ்கைவாக் அமைக்கக்கூடிய பணிகள், ஆகாய நடைபாதை அமைக்கக்கூடிய பணிகளும் இறுதி பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஜூலை மாதம் முதல் இந்த திட்டம் என்பது பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வருவதால இந்த ஆற்காடு சாலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளித்த போது பார்த்தோம் என்றால் ஒரு 15 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வேகத்துல தான் ரயிலை இயக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல வழங்கியிருந்தாங்க. ஆனா பின்னால 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் ரயிலை இயக்கிக் கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால கூடுதல் ரயில்களையும் இயக்கக்கூடிய ஒரு சிறப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜூலை மாதத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை தொடக்கி வைக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். வடபழனி பூந்தமல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தை அடுத்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம்.
பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.